மேசராசியில் உள்ள ஆண்கள் ஒரு விலை உயர்ந்த காரோ இல்லை விலை உயர்ந்த ஒரு வீடு தோற்றங்களோ வாங்கினீங்கன்னா, இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா, அந்த இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில் அது ஜப்தி பண்ணக்கூடிய அமைப்பில் வரக்கூடியதுலையும் அதுலேயும் விரயமாகும். மேசராசியில் உள்ள டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் இப்படி எதையாவது ஒன்றில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோவாயிடும். பெண்களுடைய நிலைமை ஒரு 40 வயது இல்லை 45 வயதுக்கு மேலே மேசராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா, அதாவது மனைவிமார்கள், கணவனுக்கு ஆகாது, தேவையில்லாத சின்ன நோய் பெரிய நோயாக இருந்து 45 வயதிலிருந்து 55 வயதுக்குள்ள 90% உடல்நல குறைவு ஏற்படும். அந்த உடல்நல குறைவு ஏற்பட காரணம் என்னன்னா, உங்களுடைய வளர்ச்சி தாங்காமல் உங்களுடைய சொந்தம் பந்தமோ இல்லை உற்றார் உறவினரோ தேவையில்லாத இடையூறுகளை பண்ணுவாங்க. ஏன் சூனியமே பண்ணுவாங்க. 2026 ஜூலை மாத 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்கள். மேச ராசி நம்பர் 1 ராசி. ஸ்தர ராசின்னு சொல்லுவாங்க, நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. கோபத்துக்கு முன் உதாரணமான ஒரு ராசி, குணமுள்ள ஒரு ராசி கூட சொல்லுவாங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அங்காரகன், அகோர வீரபத்ரர். இவங்க தான் இந்த ராசிக்கு உண்டான அதிபதிகளே. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் டாக்டர், அரசு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள், அதிகார தோரணையான ஒரு தொழில்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள், அது எம்சியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம். இப்படி அரசியல் பிரவேசத்தில் மூழ்கக்கூடியவங்க இந்த ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. பெண்ணாக பிறந்திருந்தா கூட ஆணின் தன்மை இருக்கும். அந்த கம்பீரம், அந்த கர்ஜனை, அந்த உடம்பு பாடி லாங்குவேஜ், அந்த கம்பீரம் கட்டாயமாக இருக்கும். பொதுவாக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போத்தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகி ஓரிரு மாதங்கள் ஆகுது. சனீஸ்வரன் பகவான் வேணால் உங்கள் ஜாதகத்தில் விரய சனியாக இருக்கலாம். ஆனால் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் பலனாக தான் இருக்கார். அந்த குரு பகவானுடைய பலன் உங்கள் ஜாதகருடைய பிள்ளைகள், இல்லை ஜாதகரே வச்சுக்கலாமே, மேசராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணம் கட்டாயமாக உண்டு. படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமைய போகுது. வீடு வாசல் தோட்டம் துறவுகள் கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மேசராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சனீஸ்வரன் பகவான் விரய சனியில் இருந்ததுனால பெண்கள், பொதுவாக பெண்கள் கணவனுக்கு அல்லாமல், கணவனுக்கு தெரியாமல் காசு பணத்தை ஃபைனான்ஸ் கொடுத்து நம்மளும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் காசு பணத்தை ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா வராது, நஷ்டமாயிருப்பீங்க. இதுதான் விரய சனி. இதே மேசராசியில் உள்ள ஆண்கள் ஒரு விலை உயர்ந்த காரோ இல்லை விலை உயர்ந்த ஒரு வீடு தோற்றங்களோ வாங்கினீங்கன்னா, இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா, அந்த இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில் அது ஜப்தி பண்ணக்கூடிய அமைப்பில் வரக்கூடியதுலையும் அதுலேயும் விரயமாகும். கவனம் தேவை மேசராசி அன்பர்கள். அதே போன்று மேசராசியில் உள்ள பெண்கள், டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் தகப்பன் பேச்சை கேட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களுடைய பேச்சை கேட்டு படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்கள் 21 வயசை தாண்டிட்டீங்கன்னா தான் அந்த டாக்டர் ஆகணும்,
இல்லை ஒரு பெரிய கன்சர்னில் வேலை பார்க்கணும் அப்படின்னு எண்ணங்களோட உடையவங்களுக்கு அது எதிர்மறை சக்திகளாக அமையும். இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் இப்படி எதையாவது ஒன்றில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோவாயிடும். பெண்களுடைய நிலைமை பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அப்படி ஒரு தோரணையும் இருக்குது. பொதுவாக மேசராசியில் உள்ளவர்களுக்கு ஒரு 27, 29 வயசுக்குள்ள உங்கள் அப்பாவுக்கு ஆகாது கண்டன் சொல்லலாம். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்திருந்தா கூட நஷ்டகதி ஆகக்கூடிய தருணங்களும் ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுதான் பிரபஞ்ச விதி. இருந்திருந்தா கூட மேசராசி அன்பர்கள் சொத்து சுகத்தோடு வாழக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் இப்போ இருக்குது. ஒரு 40 வயது இல்லை 45 வயதுக்கு மேலே மேசராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா, அதாவது மனைவிமார்கள், கணவனுக்கு ஆகாது, உடல் நலக் குறைவு, உடல் சுஸ்து, தேவையில்லாத சின்ன நோய் பெரிய நோயாக இருந்து பல ஆயிரங்களை பல லட்சங்களை விரயம் பண்ணக்கூடிய தருணம் நடக்கக்கூடிய நேரம் இதுதான். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கணவனுக்கு சிறு நோயாக ஆனாவே உடனே மருத்துவரை போய் நாடிடணும். ஒருவேளை மேசராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா 45 வயதிலிருந்து 55 வயதுக்குள்ள 90% உடல்நலக் குறைவு ஏற்படும். அந்த உடல்நலக் குறைவு ஏற்பட காரணம் என்னன்னா, உங்களுடைய வளர்ச்சி தாங்காமல் உங்களுடைய சொந்தம் பந்தமோ இல்லை உற்றார் உறவினரோ தேவையில்லாத இடையூறுகளை பண்ணுவாங்க. ஏன் சூனியமே பண்ணுவாங்க. அந்த சூனியத்திலேருந்து விடுபடுறதுக்காக உங்கள் வீட்டு குலதெய்வத்தை போய் நீங்கள் நாடணும். கெடா பலி கொடுக்கலாம், கோழி பலி கொடுக்கலாம், இல்லை பலி இல்லாத சாமிகளாக இருந்தால் பாங்கான படையல் போடலாம். சாதாரண படையல் போட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது. இப்படி ஒரு அமைப்பும் இருக்குது. இல்லை இந்த ஜாதகத்தில் எந்த பலனும் பலவீனமும் ஆகாமல் இருந்திருந்தா மேச ராசியில் உள்ள ஆண்களுக்கு மனைவி அல்லாத மாற்றான் மனைவி மேலே ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பில் கூட பணங்காசுகள் விரயமாகும். அப்போ மனைவிமார்கள் விட வேண்டிய சாபம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய தருணம் இந்த மாதம்தான். கவனமாக இருந்துக்கணும். கணவன் மனைவியோட அரவணைச்சு அன்போட பண்போட பிரபஞ்ச விதியோட உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தோட செவ்வாய் சொல்லக்கூடிய முருகக் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். சிவாய நம.